Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டாபிக் என்னமோ ரொம்ப சின்ன டாபிக் தான், பட் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு வார்த்தை. ஒன்று வந்து still, yet and already. So we are using still, yet and already in our daily conversations. So நம்ம டெய்லி வந்து நம்ம பேசும்போது கண்டிப்பா அந்த மூன்று வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். Still இது இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி இந்த yet, not yet அந்த வேர்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் தங்கிலீஷ்ல. தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி பேசுவோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த மூன்று வார்த்தைகளையும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, எங்கெங்க பயன்படுத்துறது, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இது சொல்லி தந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகேவா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து இந்த மூணையுமே வந்து அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வர்போட மீனிங் என்ன தெரியுமா? ஒரு வேர்புக்கு அடிஷ்னல் மீனிங்கை கொடுக்கறது தான் வந்து அட்வர்ப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டில்னா என்ன, இந்த எட் அப்படின்னா என்ன, ஆல்ரெடி அப்படின்னா என்ன, இது எங்கெங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே, ஸ்டில் அப்படின்னா வந்து ஒரு வேலையை வந்து நீங்க இப்ப தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ வரைக்கும் அதை நீங்க கண்டினியூ பண்றீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டில் ஈட்டிங். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்ப இன்னும் முடிக்கல, அந்த செயல் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஓகேவா? இங்க பாருங்க, ஐ ஆம் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராரு, வெளில போயிட்டு அவரே திரும்ப ஒரு ½ hour கழிச்சு வராரு, அப்போ நீங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அவர் வரமும் சாப்பிட்டு தான் இருந்திருக்கீங்க, இப்பயும் நீங்க சாப்பிட்டு தான் இருந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐ ஆம் ஸ்டில் ஈட்டிங். நான் இப்போவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு செயல் நீங்க அப்போ வரும்போது நடந்துட்டு இருந்துச்சு, இப்போவும் அது நடந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு செயல் வந்து தொடர்ச்சியா நடக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எட். எட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்னும் அல்லது இதுவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் அல்லது இதுவரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இது பொதுவாக நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எட் அப்படிங்கிற வார்த்தையை பொதுவாக நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன கொஸ்டின். நீங்க ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு யாராவது கேட்குறாங்க. ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க் அல்லது ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நீங்க இன்னும் உங்க ஒர்க் வந்து முடிக்கல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இன்னும் என் வேலையை முடிக்கல, ஐ ஹாவ் நாட் அல்லது ஐ ஹாவன்ட் finished my work. I haven't finished my work. நான் என் வேலையை முடிக்கல. ஓகே, இதை கொஞ்சம் இன்னும் எம்பசிஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நான் என் வேலையை இன்னும் முடிக்கலப்பா, இன்னும் முடிக்கவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் அந்த வேலை முடியல. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படிங்கிறது நான் என்னுடைய வேலை இன்னும் முடிக்கவில்லை. இன்னும் முடிக்கவில்லை அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ஆட் த வேர்ட் எட். இந்த எட்டுங்கிற வார்த்தையை நம்ம கடைசி தான் சேர்ப்போம். ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் எட். இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஹாவ் யூ ஈட்டன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிடல அப்படின்னா ஐ ஹாவன்ட் ஈட்டன். நான் சாப்பிடல. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னா ஐ ஹாவன்ட் ஈட்டன் yet. That's it. அப்போ எட் அப்படிங்கிறது வந்து இன்னும் நான் ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த எட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். பொதுவாக அந்த எட்டுங்கிற வார்த்தை ஒரு சென்டென்ஸோட கடைசியில தான் வரும். அட் த சேம் டைம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னது? சப்ஜெக்ட் ஹாவ் அல்லது ஹேஸ் வரும். ஐ யூ வி தே வந்தா ஹாவ் வரும், ஹீ ஷீட் வந்தா ஹேஸ் வரும். அண்ட் தென் வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் வரும், பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு இடத்துல வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கும் போது வரும்.
இது வரைக்கும் வேலையை முடிச்சிருக்கியா, இது வரைக்கும் உன்னுடைய வேலை. அப்போ இது வரைக்கும் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நீ உன் வேலையை முடிச்சிருக்கியா, இதுவரை இருக்கு பாத்தீங்களா. இது வந்து கேள்வி வாக்கியத்துல வரும், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வரும். இது வரைக்கும் வேலையை முடிச்சிருக்கியா. கேள்வி கேட்கும் போது எப்படி கேட்போம், அந்த ஹேவ்லாம் வந்து முன்னாடி வந்துருங்க பாருங்க. Have you finished? Have you finished the work yet? இது வரைக்கும் வேலையை முடிச்சிருக்கியா. Have you finished the work yet? ஓகேவா. ஸோ கேள்வி வாக்கியத்திலையும் நெகட்டிவ்லையும் தான் வரும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி. ஆல்ரெடி அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்த வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, இப்போ பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஏற்கனவே ஒரு செயலை வந்து முடிச்சிருப்பீங்க. ஏற்கனவே முடிச்சிருக்கிறது. ஐ ஹாவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் மை ஒர்க். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன் திஸ் கிளாஸ் ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஸ்டில் எட் ஆல்ரெடி இன் டீடைல். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட், ஸ்டில் அப்படின்னா இன்னும் தொடர்ந்து ஒரு செயல் வந்து நடக்கிறது. இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், அவன் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறான், அவர்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்னா they are playing, இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ it will give you the additional meaning. அவங்க இன்னும் அந்த செயலை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எம்பசிஸ் பண்ணி சொல்றது. ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க. இதை வச்சு நீங்க குழப்பிக்க வேண்டாம், பட் நீங்க சும்மா ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பி வெர்ப், am, is, or இந்த மூணுல ஏதாவது ஒன்று, அண்ட் தென் ஸ்டில். ஸ்டில் வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட நடுவில் தான் வரும். அடுத்து காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்து ஒரு சென்டென்ஸை வந்து முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அப்படின்னா ஒரு செயல் முழுமையடைதா, ஐ ஆம். ஹி இஸ் முடியாது, இன்னொரு வார்த்தையை போட்டால் தான் முடியும். ஐ ஆம் ஹாப்பி, ஸோ ஹாப்பி இஸ் அ காம்ப்ளிமெண்ட். எனக்கு நான் பசியா இருக்கேன், ஐ எம் ஹங்க்ரி, ஸோ ஹங்க்ரி இஸ் அ காம்ப்ளிமெண்ட். பிகாஸ் அந்த ஹங்க்ரிங்கிற வார்த்தை இருந்தால் தான் அந்த செயல் வந்து முழுமையடையும். ஓகே, அது என்ன வார்த்தையானாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் எடுத்து டைரக்டா மெயின் வெர்ப் வரும். இதே இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆம், இஸ், ஆர் ஏதாவது வரும். ஹி இஸ் வெயிட்டிங், ஐ ஆம் பிளேயிங், அந்த மாதிரி ஆம், இஸ், ஆர் வரும். ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஒன்று காம்ப்ளிமெண்ட் வரலாம் அல்லது மெயின் வெர்ப் வரலாம். அதை நம்ம சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்க பாருங்க, எனக்கு இன்னும் பசிக்குது, இன்னும் எனக்கு சாப்பாடு வேணும்னு அர்த்தம். எனக்கு இன்னும் பசிக்குது, அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஐ வந்தா என்ன வரும்? ஆம். ஸ்டில், இன்னும் அப்படின்னா ஸ்டில். பசிக்கிறது அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன்னா ஐ ஆம் ஸ்டில்லுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அந்த ஹங்க்ரிங்கிற வார்த்தையை போட்டால் தான் சென்டென்ஸ் முழுமையடையும். ஸோ ஹங்க்ரிங்கிற வேர்டு வந்து காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ ஐ எம் ஸ்டில் ஹங்க்ரி. ரீட் பண்ணுங்க, ஐ எம் ஸ்டில் ஹங்க்ரி. ஐ எம் ஸ்டில் ஹங்க்ரி, நான் இன்னும் பசியா இருக்கேன். ரைட், நான் இன்னும் கோவமா இருக்கேன், ஐ எம் ஸ்டில் ஆங்க்ரி. நான் இன்னும் சந்தோஷமா இருக்கேன், ஐ எம் ஸ்டில் ஹாப்பி. ஓகே, அவள் இன்னும் சோகமாக இருக்கிறாள், she is still sad. ரைட், ஓகே. நெக்ஸ்ட், அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவள் இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறாள். இது என்ன டென்ஸ்? எல்லாத்தையும் டென்ஸ் தேவை. கொண்டுன்னு வந்துருச்சு, அப்ப இது என்னது? கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப இன்னும்ங்கிற வார்த்தையை விட்டுருங்க. அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவள் அப்படின்னா she is sleeping. she is sleepingனா அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த இடத்துல இந்த இன்னும்ங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இங்க verb எது? மெயின் verb எது? மெயின் verbனா என்னது? ஒண்ணும் கிடையாது, ஆக்ஷன் verb. இங்க ஆக்ஷன் verb எது? ஸ்லீப் அப்படிங்கிறது ஆக்ஷன் verb. இதுல வந்து பாருங்க ஆக்ஷன் verbே கிடையாது. ஸோ ஐ, அதுக்கடுத்து ஒரு பி verb, அடுத்து ஸ்டில்லுங்க கூடிய adverb, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒரு காம்ப்ளிமெண்ட். ஓகே, பட் இங்க பாருங்க ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ அதான் வந்து இங்க மெயின் verb. அந்த மெயின் verbுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டில்ல போடணும். ஸோ இங்க போட்டுடலாம். she is still sleeping. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள்னா she is sleeping. ஸோ ஸ்டில்லுங்கிற வார்த்தை வந்து adverb. adverbோட வேலை என்னது? It will give additional meaning. ஓகே, அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். She is still sleeping. அவள் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். She is still working. அவள் இன்னும் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். She is still cooking.
ஓகே, நெக்ஸ்ட் நீங்களா ஆன்சர் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோம். கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்னது? we are, இதுவும் கண்டினியூஸ் டென்ஸ் தான். we are waiting. இன்னும்னு வந்திருக்கு. ஸோ மெயின் வேர்ப் வந்து வெயிட் பண்றது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டில் போட்டிருங்க. we are still waiting. we are still waiting. நாங்க இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். we are still studying. நான் இன்னும் டிவி பார்த்துட்டு இருக்கோம். we are still watching TV. நாங்க இன்னும் விளையாடிட்டு இருக்கோம். we are still playing. நாங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கோம். we are still talking with friends. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஸ்டில் அப்படின்னா அந்த வேலையை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருத்தல். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இஸ் இட் ஈஸி? ஸோ டென்சஸ் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, பீவப் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுனாலே இதெல்லாம் அடிஷ்னலான வார்த்தைகள் தான். இது நீங்கள் சேர்த்து சேர்த்து நிறைய சென்டென்சஸ் எழுதிக்கிட்டே போகலாம். எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி கற்றுக்காதீங்க, புரிஞ்சு கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ த வேர்ட் yet. Let's see. Next, yet. So this word is very important word in English. You should understand about this word. Okay. இங்க பாருங்க, yet அப்படின்னா இன்னும், இதுவரை அப்படின்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. அது எங்கெங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நெகட்டிவ் சென்டென்சஸ்லையும் கொஷின் சென்டென்சஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் நெகட்டிவ்னா எதிர்மறையான வாக்கியத்திலையும் கேள்வி கேட்கும் போது யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த எட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு டென்ஸ்ல யூஸ் ஆகும். அது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதை மறந்துடாதீங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். இது வேற ஒண்ணுமே கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்க பாருங்க, நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா பொதுவா வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு. ஒன்னு ஹேவ், இன்னொன்னு வந்து ஹேஸ். ஹேவ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே வந்து ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷீ, இட் அவன், அவள், அது வந்து ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். எழுதிடுறீங்க பாருங்க. ஐ, யூ, வி, தே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஹி, ஷீ, இட் வந்தது அப்படின்னா நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக தெரிஞ்சது தான். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த எட்டை யூஸ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் அல்லது ஹேஸ். ஸோ ஹேவ் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஹேஸ்னா என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டை பொறுத்து இது மாறும். அதுக்கப்புறம் ஒரு நாட், அதாவது சப்ஜெக்ட்க்கு அடுத்து ஹேவ் நாட் வரும் அல்லது ஹேஸ் நாட் வரும். ஹேவ் நாட் அப்படிங்கிறத சுருக்கி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹேவன்ட். ஹேசன்ட் அப்படிங்கிறது ஹேஸ் நாட்டை சுருக்கி சொல்றது. ஓகே, அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஹேவன்ட் அல்லது ஹேசன்ட் வரும். ஹேவன்ட் அப்படிங்கிறது ஹேஸ் நாட்டோட, ஐ மீன் ஹேவ் நாட்டோட கன்ட்ராக்ஷன். ஹேசன்ட் அப்படிங்கிறது ஹேஸ் நாட் அதோட கன்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான். ஒரு வேர்போட தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்னது? பிளே, பிளேட், பிளேட். பிளேடு தான் யூஸ் பண்ணுவோம். ஈட்டோட தேர்ட் ஃபார்ம் என்னது? கமெண்ட்டை சொல்லுங்க. eaten. Okay, cookோட third form cooked. Studyயோட third form studied. Okay, you have to use the third form of verb because இது வந்து present perfect tense. எந்த perfect tense ஆனாலும் இதே தான். Okay, next கடைசி வந்து எட்டு போடணும். That's it. இப்போ யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் சாப்பிடல, இன்னும் அந்த செயலை நான் செய்யவில்லை, இன்னும் அந்த செயலை செய்யல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எட்டு யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு சென்டென்ஸோட கடைசியில தான் வரும். ஸ்டில் வந்து நடுவில் வரும். எட் வந்து சென்டென்ஸோட கடைசியில வரும். நெக்ஸ்ட் வந்து கேள்வி, கொஸ்டின் கேட்கும் போது யூஸ் பண்ணுவோம். நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா? இன்னுமா மணி 2 மணி ஆயிடுச்சு, சாப்பிட்டீங்களா? இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா? ஐ மீன் இப்போ அட் திஸ் மொமெண்ட், அப் டு நவ், இப்போ வரைக்கும் நீங்க அதை வந்து செஞ்சிருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ வரைக்கும் நீங்க வந்து விளையாடி இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் நீங்க வந்து சமைச்சிருக்கீங்களா? ஸோ அப் டு நவ், அட் திஸ் மொமெண்ட் வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களா? அதான் வந்து இதுவரை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் இதோட அர்த்தம். ஸோ நம்ம ஐ மீன் சென்டென்சஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். கேள்வி கேட்கும் போது இங்கே பாருங்க, ஹேவ் அல்லது ஹேஸ் ஆக்சிலரி வெர்ப் தான் முதல்ல வரும். அதுவும் சப்ஜெக்டை பொறுத்து தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம், கடைசியாக வந்து எட்டு வரும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்னும் என் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. ஸோ முடிக்கவில்லை அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? நான் இன்னும் என்னோட வீட்டு பாடத்தை முடிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், ஐ. ஸோ ஐ வந்திருக்கு. ஸோ ஐ வந்தா என்ன வரும்? ஹாவ் தான். ஸோ ஹாவ் நாட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. அதோட சுருக்கமான வடிவம் ஹேவன்ட். ஸோ ஐ ஹேவன்ட். வேர்ப் என்னது? முடிக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல ஃபினிஷ். அதோட தேர்ட் ஃபார்ம் ஃபினிஷ்ட். ஐ ஹேவன்ட் ஃபினிஷ்ட் என் வீட்டு பாடம், மை ஹோம்ஒர்க். கடைசி இன்னும் முடிக்கல அப்படிங்கிறது எட். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம இப்படி சொல்ல மாட்டோம்.
இல்லையா? அதனால பாசிட்டிவ்ல வராது. ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் yet. நான் இன்னும் என்னோட வீட்டு பாடத்தை முடிக்கல. நெக்ஸ்ட், அவன் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. அவன் இன்னும் எனக்கு கால் பண்ணல. இன்னும் கால் பண்ணல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எப்படி சொல்லுவீங்க? நீங்க தான் சொல்லணும். சப்ஜெக்ட் யாரு? நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சப்ஜெக்ட் வந்து அவன், இங்கிலீஷ்ல ஹீ. ஸோ பண்ணவில்லை நெகட்டிவ். ஸோ அவன் அப்படின்னு வந்ததுனால ஹேஸ் வரும். ஸோ ஹேஸ், ஐ மீன் இங்க ஹேஸ் நாட், இதை சுருக்கி ஹேசன்ட். ஸோ ஹி ஹேசன்ட். verb என்னது? கால் பண்றது. அதோட தேர்ட் ஃபார்ம் கால், கால்ட், கால்ட். he hasn't called எனக்கு, me, கடைசியா yet, இன்னும் பண்ணல. he hasn't called me yet. அவன் இன்னும் எனக்கு கால் பண்ணல. he hasn't called me அப்படின்னா அவன் எனக்கு கால் பண்ணல. he hasn't called me yet அப்படின்னா இன்னும் கால் பண்ணல. ஓகே, கடைசியா பாருங்க, நீங்கள் இதுவரை சாப்பிட்டு விட்டீர்களா? இப்போ வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டைம் 2 மணி ஆச்சு, இது வரைக்கும் சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப மரியாதையா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அக்கறையோட விசாரிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த எட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க எப்படி கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஹேவ் அல்லது ஹேஸ்ல ஆரம்பிக்கும். இங்க நீங்கள்னு வந்திருக்கு, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? யூ. ஸோ ஹேவ்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹேவ், சப்ஜெக்ட் யாரு? நீங்கள், யூ. verb என்னது? சாப்பிடுறது, அது இங்கிலீஷ்ல ஈட். அதோட தேர்ட் ஃபார்ம் ஈட்டன். ஹேவ் யூ ஈட்டன்? கடைசி yet. ஹேவ் யூ ஈட்டன் இட்? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா? ஹேவ் யூ ஈட்டன் இட்? ஸோ மணி 2 மணி ஆச்சு, இல்லை 3 மணி ஆச்சு, இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா? அப்படின்னா இந்த மொமெண்ட் வரைக்கும் நீங்க அந்த விஷயத்த பண்ணியிருக்கீங்களான்னு அர்த்தம். ஒரு அக்கறையோட விசாரிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா இருக்கா? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நம்ம எட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரூல் என்னன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுவும் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டும். இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, கடைசியா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை ஆல்ரெடி அப்படிங்கிறது, அதை பார்த்துட்டு அவங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ ஆல்ரெடி அப்படிங்கக்கூடிய அந்த அனுபவம் பத்தி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு செயலை வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இது இப்போ வரைக்கும், ஐ மீன் இதுதான் உங்களுக்கு டைம், இப்போ தான் நீங்கள் அந்த வேலையை முடிக்கணும். பட் ஆனால் ஏற்கனவே அந்த செயலை வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்களுக்கு கேட்குறாங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சாப்பிட்டேன், ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். ஓகே, ஒரு செயலை வந்து ஏற்கனவே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே அந்த வேலை வந்து முடிஞ்சது, ஏற்கனவே முடிந்தது அந்த செயல். ஓகே, ஸோ பொதுவாக வந்து இந்த ஆல்ரெடி அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் ஹேவ் அல்லது ஹேஸ், அதுக்கப்புறம் ஆல்ரெடிங்கிற வார்த்தையை அந்த வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். எப்படி வந்து இந்த ஸ்டில் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து நம்ம அந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையும் இந்த வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, பொதுவாக ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தையை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம், ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் கேஷுவலாக இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏற்கனவே என் வேலையை முடித்து விட்டேன். நான் ஏற்கனவே என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ஓகே, எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நான், ஸோ ஐ வந்திருக்கு, ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? கொஞ்சம் முன்னாடி எழுதி போட்டிருந்தேன் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல், ஹேவ். ஸோ ஐ ஹேவ் ஆல்ரெடி. verb என்னது? முடிக்கிறது, finish. அதோட தேர்ட் ஃபார்ம் finished. I have already finished என் வேலை, my work. I have already finished my work. நான் ஏற்கனவே என்னோட வேலையை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட், நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டோம். நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டோம். பொதுவாக இதெல்லாம் சொல்லக்கூடியதான். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நாங்கள் we, ஸோ we வந்திருக்கு, அப்போ என்ன வரும்? have தான் வரும். We have already. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? eat. அதோட தேர்ட் ஃபார்ம் eaten. eat, ate, eaten. We have already eaten. ஏற்கனவே சாப்பிட்டோம். இதே இது வீக்கு பதிலா அவன் ஏற்கனவே சாப்பிட்டான், அவன் அப்படின்னு வருது, அப்ப என்ன சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் ஏற்கனவே சாப்பிட்டான், சப்ஜெக்ட் மாறுது, அவன் அப்படின்னா என்ன வரும்? has. So he has already eaten. He has. Okay, he sheet வந்து has வரும், மறந்துடாதீங்க. அவர்கள் ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டார்கள். So அவர்கள் they, so they வந்தாலும் have தான் வரும். They have already
வந்து சேர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல arrive, arrived, arrived. வந்து சேர்றதுன்னா arrive. So arrived. They have already arrived. அவங்க ஏற்கனவே வந்து சேர்ந்துட்டாங்க. That's it. ஈஸியா இருக்கா? ஸோ பொதுவா வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். இதே இது அவள் ஏற்கனவே வந்து சேர்ந்து விட்டாள் அப்படின்னா she has. she வந்து has வரும். she has already arrived. ஓகே, அது போக இந்த மாதிரியான சென்டென்சஸ் வரும். எனக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? I already know the answer. எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம வந்து சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இது வந்து மெயின் வேர்புக்கு முன்னாடி தான் வரும். இதெல்லாம் மெயின் வேர்ப், அதுக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, சிம்பிளா இருக்கா? இஸ் இட் ஈஸி? இவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஸோ ஸ்டில், எட் அண்ட் ஆல்ரெடி பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஹியர் ஐ ஹாவ் ரிட்டன் 3 sentences. நான் இன்னும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவன் ஏற்கனவே அவனுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டான். நாங்கள் இன்னும் சாப்பிடவில்லை. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல கரெக்டா சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிருங்க. ஓகே, your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. லெட் மீ டெல் யூ தி ஆன்சர். ஸோ ஆன்சர் முடிக்காதவங்க இன்னும் நீங்கள் எழுதிட்டே வாங்க. நான் முடிச்சவங்க நான் சொல்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னும் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இன்னும் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் ஐ ஆம் வாட்சிங் டிவினா நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் ஸ்டில் வாட்சிங் TV. I'm still watching TV. அவன் ஏற்கனவே அவனுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டான். அவன் ஏற்கனவே அவனோட வீட்டு பாடத்தை முடிச்சிட்டான். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி. ஓகே, அவன் he முடித்து விட்டான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். So he has already finished அவனுடைய வீட்டு பாடம், his homework. He has already finished his homework. நாங்கள் இன்னும் சாப்பிடவில்லை. நாங்கள் இன்னும் சாப்பிடல. நெகட்டிவ். ஸோ எட் யூஸ் பண்ணணும். இன்னும் அதை பண்ணலை அப்படிங்கிறதுக்கு. ஸோ we, அதனால have யூஸ் பண்றீங்க. நெகட்டிவ்னால நாட் போடுறோம். we haven't. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட தேர்ட் ஃபார்ம் eaten. எட்டுங்கிற வார்த்தை கடைசி தான் வரும். ஸோ சேர்த்தாச்சு. we haven't eaten it. நாங்கள் இன்னும் சாப்பிடல. சூப்பருங்க. உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக். உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன தெரியுமா? ஸ்டில், எட் அண்ட் ஆல்ரெடி, இந்த 3 வார்த்தைகள் யூஸ் பண்ணி 3 சென்டென்சஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதி உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. ஓகே, கண்டிப்பா நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். ஸ்டில், எட் அண்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பேசி பழகுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணாம நீங்க வந்து கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு மறக்கவே மறக்காது, புரிஞ்சு கத்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பா அந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.